வணக்கம். இது ஆர்எஸ் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் என்ன? திரையில் பார்க்கலாம். உச்சநீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. திருமணம் செய்து கொள்ளாமல் குழந்தை பெற்ற தாய் குழந்தையின் தந்தை பெயரை அறிவிக்காமலேயே அந்த குழந்தைக்கு வாரிசு சான்றிதழ் பெறலாம் என்று உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தந்தை யார் என்று அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. விருப்பப்படுகின்ற பட்சத்தில் அந்த தந்தைக்கும் அந்த குழந்தையின் மீதான அக்கறை இருக்கின்ற பட்சத்தில் அறிவிக்கலாம். அந்த குழந்தையின் மீதான அக்கறை அற்ற தந்தையாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த குழந்தையின் தந்தை யார் என்பதை ஆவணங்களுக்காக கண்டிப்பாக அதை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று உச்சநீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பு வரவேற்பு எதிர்ப்பு பரவலாகவே இரண்டு தளங்களிலும் எதிரொலிக்கிறது. இந்த தளத்திலேயே நாம் இன்றைக்கு விரிவாக பேச இருக்கின்றோம். ஏற்கனவே லிவிங் டுகெதர் என்பது போன்ற கலாச்சாரங்கள் இங்கே வந்திருப்பதாக பலரும் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் திருமணம் செய்து கொள்ளாமலேயே குழந்தை பெற்றுக்கொண்டாலும் கூட தந்தை யார் என்று சொல்லாமல் இருக்கலாம் என்பதற்கான சட்டம் ஏற்கனவே இங்கே அவ்வாறான சட்டம் இருக்கிறது என்று வழக்கறிஞர்கள் சிலரிடம் என்று பேசுகின்ற பொழுது தெரிவித்தார்கள். இதுபோன்ற நிலை நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் சீரழித்துவிடும் என்ற வாதங்கள் ஒருபுறம் வைக்கிறார்கள். மறுபுறம் இது ஏற்கனவே நம்முடைய தாய்வழி சமூகத்தின் நீட்சி என்பது போன்ற குரல்களும் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. இவை போன்ற முரண்பாடுகளோடு கூடிய கருத்துக்களோடு விவாதத்திற்குள் பயணிக்கலாம். நம்மோடு அரங்கில் 3 சிறப்பு விருந்தினர்கள் தற்போது இணைகிறார்கள். திரு கிருஷ்ணசாமி கொங்கு ஜனநாயக கட்சியின் சார்பில் நம்மோடு இணைகிறார். வணக்கம். பெண்ணிய செயற்பாட்டாளர் முனைவர் சுந்தரவல்லி நம்மோடு இணைகிறார். வணக்கம். திரு நித்யானந்தன் வலதுசாரி சிந்தனையாளர், அவர் நம்மோடு இணைகிறார். வணக்கம். இவர்கள் மட்டுமின்றி கோவையில் இருந்து தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் தலைவர் திரு கு ராமகிருட்டிணன் அவரும் நம்மோடு இணைகிறார். ஐயா, உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். என்னுடைய முதல் கேள்வியை திரு கிருஷ்ணசாமி அவர்களிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உச்சநீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை நாம் நீதிமன்றங்கள் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பை நாம் எவ்வளவு வேணாலும் விமர்சிக்கலாம், அதில் தவறில்லை. அதில் நாகரிக உட்பட்டு நீதிபதிகளுக்கான உள்நோக்கத்தை கற்பிக்காமல் அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் நம்ம இந்த விவாதத்தை எவ்வளவு விரிவாக வேண்டாமானாலும் விவாதிக்கலாம். அந்த இதோடு ஒரு சிறிய குறிப்போடு தொடங்குகிறேன். சொல்லுங்க, உங்களுடைய அடிப்படையிலான கருத்து. அதாவதுங்க, பெண்ணுக்கு பெருமையே தாய்மை. அந்த தாய்மையவே இன்றைக்கு கேள்விக்குறியாக்கிட்டாங்க. தாய்மை இருக்கின்ற ஒரே காரணத்தினால் கடவுளுக்கு சமமாக அன்னையை நாம் பாவிக்கின்றோம். அது முறையாக சட்டப்பூர்வமாக இருக்குமானால் எந்த விதமான பிரச்சனையும் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் அளித்திருக்கின்ற இந்த தீர்ப்பானது இன்றைக்கு பொதுமக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கவலையை உண்டாக்கி இருக்கிறது. ஏனென்று சொன்னால், உச்ச நீதிமன்றமே இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கினால் கிராமப்புறங்களிலே, அதுவும் குறிப்பாக பெரும்பாலான இன்றைக்கு கிராமங்களில் வாழ்கின்ற பெண்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை, பயம் உண்டாகி இருக்கிறது. சட்டப்பூர்வமான நடவடிக்கை அப்படிங்கிறது வேற. நான் சொல்ல வர்றது என்னன்னா, பெண்களுக்கு நாம் உரிய மரியாதையை இந்த நாட்டிலே கொடுக்கிறோம். கடவுளுக்கு அடுத்தபடியாக அன்னையை நாம் போற்றுகிறோம். அது ஒரு கேள்விக்குள்ளாகவும் ஆக்கப்படுகிறது அப்படிங்கிறது உங்களுடைய ஐயமாக இருக்கிறது. மாற்றக்கூடாது என்பதுதான் என்னுடைய. திரு நித்யானந்தம், அடிப்படையில் உங்களுடைய பார்வை. இன்றைய உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்பது நடைமுறையிலே நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒரு மணமாகாத பெண் கர்ப்பம் தரிக்கிறாள், குழந்தை பிறக்கிறது. அதற்கு பின்னால் அந்த குழந்தை என்ன இருக்கிறதா, வளர்கிறதா என்று கூட தெரிந்து கொள்ள முடியாத ஒருவரை இவர்தான் தந்தை என்று சொல்ல வேண்டும் என்று நிர்பந்திப்பது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது. அந்த குழந்தைக்கு அந்த தாய் சரியாக பராமரிக்கிறாளா, அந்த குழந்தை சரியான முறையிலே வளர்க்கப்படுகிறதா என்பது ஒரு சமுதாய பிரச்சனை, இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இந்த வழக்கை பொறுத்த மட்டிலே அந்த பெண்ணுக்கு அந்த குழந்தையை வளர்க்கின்ற தகுதி இருக்கிறது, அந்த பெண்ணுக்கு அந்த குழந்தை வளர்க்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது, பின்னணியும் இருக்கிறது. எனக்கு அந்த குழந்தையினுடைய தகப்பன் யார் என்று சொல்லித்தான் வளர்க்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. விருப்பமில்லாத ஒருவரை தந்தை என்று சொல்லி வளர்ப்பதிலே எனக்கு விருப்பமில்லை என்று அவள் சொல்வதை இந்த உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. கீழமை நீதிமன்றங்கள் இவற்றை அடிப்படையிலேயே துவக்கத்திலேயே இந்த வழக்கை தள்ளுபடி செய்து விட்டார்கள். ஆனால் உச்சநீதிமன்றம் ஒரு சிறந்த முறையிலே இந்த வழக்கை
ஆய்ந்து பார்த்து கொடுத்த தீர்ப்பாகத்தான் நான் கருதுகிறேன். அடுத்த சுற்றில் நம்ம விரிவாக பேசலாம். அதனுடைய சாதக பாதங்கள், இந்த வழக்கை சார்ந்து உங்களுடைய கருத்து, இதனுடைய சாதக பாதங்கள் சமூகத்தில் எவ்வாறு எதிரொலிக்கும் அப்படிங்கிறத குறித்து நம்ம அடுத்த சுற்றுகளில் விரிவாக பேசலாம். அடிப்படை சுந்தரவழி உங்களுடைய வணக்கம். இந்த தீர்ப்பு என்பது ஒரு பெண்ணியலாளர் என்கிற முறையிலே நான் வரவேற்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த தீர்ப்புக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டம் என்பது இந்த ஆணாதிக்க சமுதாயத்தினுடைய உச்சபட்சத்தை காட்டுவதாக நான் கருதுகிறேன். திருமணம் என்கிற சடங்குல இந்த குடும்ப நிறுவனம் என்பது ஒட்டுமொத்தமான அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் ஆணுக்கானதாக மாற்றி இருக்கிறது என்பதனுடைய வெளிப்பாடு தான் இதற்கு பின்னாடி இருந்த போராட்டம். கீழமை நீதிமன்றங்கள் நிராகரித்தது, உயர் நீதிமன்றங்கள் நிராகரித்ததனுடைய கேள்விகள் எல்லாம் நீங்கள் ஒட்டுமொத்தமாக தேர்ந்தெடுத்து பார்த்தீர்கள் என்றால் இது ஆணாதிக்கத்தினுடைய உச்சபட்சமான, ஏன்னா அவர் கணவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும், அவர்கிட்ட போய் முதல்ல மனு போட்டு அவருடைய ஒப்புதல் வாங்காம நாங்கள் இதை ஒத்துக்க மாட்டோம் என்று கீழமை நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. எனவே இதற்கு பின்புலத்தில் பார்க்கிற போது இந்த ஆணாதிக்கத்தினுடைய ஒட்டுமொத்தமான அங்கீகாரத்தை இந்த நீதிமன்றங்களும் காப்பாற்றுகின்றன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சின்ன விஷயம், தாய்மை அப்படின்னு அந்த வார்த்தைக்கெல்லாம் முன்னாடியே நான் என்ன சொல்றேன், ஒரு குரங்குக்கு தன்னுடைய குட்டிக்கான உரிமை உண்டு, ஒரு நாய்க்கு தன்னுடைய குட்டிக்கான உரிமை உண்டு. தாய்க்கும் குழந்தைக்குமான உரிமை என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கு. ஆனால் விலங்குகளிடம் ஒரு தாய்மைக்கு கிடைத்திருக்கிற குட்டிக்கான உரிமை என்பது மனிதர்களிடம் பறிக்கப்பட்டிருக்கிறது. மனித உற்பத்தியில பெண்களிடம் குழந்தைக்கான உரிமை என்பது பறிக்கப்பட்டு இன்னைக்கு என்னவாக முன்னிறுத்தப்படுகிறது என்றால், அந்த குழந்தையை வளர்க்கிற வெறும் ஆயாக்களாக பெண்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இது யாருடைய குழந்தை, இந்த குழந்தைகளுக்கான இன்சியல், இந்த குழந்தைக்கான அடையாளம், அங்கீகாரம் எல்லாம் ஆணை சார்ந்ததாக மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே இந்த உற்பத்தியிலே கூட குழந்தைக்கும் தாய்க்குமான அங்கீகாரம் என்பது மறுக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக இது ஆண்களுக்கான விஷயமாக மாற்றப்பட்டிருக்கிறது என்பதால் கீழமை நீதிமன்றத்தில் இந்த பெண் பட்ட போராட்டங்களை காட்டியிருக்கிறது. ஏன்னா இந்த தீர்ப்பு என்பது எங்களை போன்றவர்கள் வரவேற்கிறோம். அதுல கூட அவர் ஒரு கோடிட்டு சொல்லியிருக்கிறாரு, சில சிக்கலான இக்கட்டான நிலைமையில இது மாதிரியான முடிவுகளை எடுக்கலாம் என்கிற பரிந்துரை தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். அசாதாரண சூழ்நிலைகளில் இது போன்ற முடிவுகளை நீதிமன்றங்கள் மற்றவை எடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லி இருக்காங்க. ஆனால் இதுவே அவர்கள் பொதுவாக பொதுமைப்படுத்தவும் அவர்கள் சற்றே தயங்குகிறார்கள் அப்படிங்கறத நீங்க பாத்தீங்க. நம்ம விரிவாக விவாதிக்கலாம். நம்மோடு திரு கு ராமகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் கோவையிலிருந்து. திரு குரா, உங்களுடைய அடிப்படையிலான கருத்து இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்த உங்களுடைய பார்வையும் கருத்தும். உச்சநீதிமன்றம் தற்போது வழங்கியிருக்கிற ஒரு தீர்ப்பு பெண்களுக்கு ஒரு புரட்சிகரமான தீர்ப்பு, வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு. இன்றைக்கு பெண்கள் ஆண்களை தான் சார்ந்திருக்க வேண்டும் என்ற நிலை தேவையில்லை. தாங்கள் பெறுகின்ற குழந்தைக்கு அவர்கள் எல்லா வகையிலும் உரிமை படைத்தவர்கள் என்பதை அறுதியிட்டு சொல்லியிருக்கின்றார்கள். இது பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இன்று கிடைத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு, இதை வரவேற்க வேண்டும். ஏனென்று சொன்னால், கணவனால் கைவிடப்படுகின்ற பெண்கள் அவர்களுக்கு மனவிலக்கு விவாகரத்தும் தராமல் குழந்தைகளை வளர்ப்பதற்கு மட்டும் அவரிடத்தில் ஒப்படைத்துவிட்டு எல்லா உரிமையும் தன் கையில் வைத்து கொண்டு அந்த குழந்தையை ஒரு அங்கீகாரமல்லாத ஒரு குழந்தையாக ஆக்குகின்ற தன்மை இன்றைக்கு சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தவிடுபொடியாக்கி பெற்ற தாயே அந்த குழந்தைக்கு முழு உரிமையும் வைத்து கொள்ளலாம், அந்த குழந்தைக்கு எல்லா சான்றிதழ்களும் தன்னுடைய தாயின் பெயரிலே வாங்கிக் கொள்ளலாம் என்று ஒரு புரட்சிகரமான தீர்ப்பை தந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் நீங்கள் அடிப்படையில் தாயின் பெயரிலே வாங்கிக் கொள்ளலாம் என்றுதான் தந்திருக்கின்றார்கள். வரவேற்க வேண்டிய நான் அடுத்த சுற்றுகளில் இன்னும் கூட விரிவாக வாதிக்கலாம். திரு கிருஷ்ணசாமி, அடிப்படையில் நீங்க தந்தை யார் என்று, இவர்தான் என்னுடைய தந்தை என்பதற்கான வழக்குகளும் போராட்டங்களும் கூட நடந்திருக்கின்றன. முன்னாள் ஆளுநர் அவருக்கு எதிரான வழக்கு கூட நடந்து டிஎன்ஏ ஆதாரங்களின் மூலமாக நிரூபிக்கப்பட்டு ஒருவர் தன்னுடைய தந்தை இவர்தான் நிரூபிக்கணுங்கிறதுக்காக போராடக்கூடிய ஒரு சூழல் ஒருபுறம் இருக்கிறது. மறுபுறம் அதையும் நீதிமன்றங்கள் ஆதரிக்கின்றன. அதற்கான சட்ட ரீதியிலான உதவிகளை அவர்கள் செய்கிறார்கள். மறுபுறம் ஒரு பெண்ணாக விரும்பி நான் நிரூபித்து ஆக வேண்டிய எந்த கட்டாயமும் இல்லை, நிரூபித்தாலும் இந்த தந்தையால் இந்த குழந்தைக்கு எந்த பலனும் இல்லை, அது போன்ற ஒரு சூழல் அப்படின்னு ஒரு பெண் நினைக்கின்ற பொழுது ஒரு வாதத்துக்கு கேட்கிறேன். ஒரு பலாத்காரத்தின் மூலமாக ஒரு பெண் கருவுறுகிறார்.
அந்த அந்த இவர்தான் அந்த குழந்தையினுடைய தந்தை என்று நிரூபித்தாலும் கூட அந்த தந்தையால் அந்த குழந்தைக்கு என்ன உதவிகளை செய்துவிட முடியும், ஆக்கப்பூர்வமான ஒரு பணிகளை செய்துவிட முடியுங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பை அவர்கள் வரவேற்பது தானே சரியாக இருக்குங்கிற ஒரு பார்வை வருது இல்ல? நீங்க சமுதாயத்தில் ஒரு சமுதாய சீரழிவு கட்டுக்கோப்பான ஒரு சமுதாயத்தில் இப்படிப்பட்ட தீர்ப்புகள் வந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கட்டுக்கோப்பை தளர்த்தும். மனிதன் வந்து கட்டுப்பாடான பெண்கள் எல்லோருமே ஒரு கட்டுப்பாடான குடும்பத்திலே தன் குழந்தை குட்டிகளை பேணி காக்கிறதுல தான் முழு கவனம் செலுத்துறாங்க. அது அவங்களுடைய உரிமை. செலுத்துறாங்க. இன்னைக்கு அப்படித்தான் இருக்குது. எங்க அம்மா அப்படித்தான் வளர்த்தாங்க, எங்க குழந்தைய நாங்க அப்படித்தான் வளர்க்குறோம். ஆனா நீங்க யாருக்கு வேணாலும் நீங்க குழந்தைய பெற்றுக்கலாம், அப்பம் பேர சொல்ல மாட்டேன்னா என்ன சார் நியாயம் அது? இல்ல அப்படி யாரும் விரும்பி சொல்லல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அம்மா ரொம்ப என்னுடைய கணவன் பேரை நான் சொல்ல மாட்டேன், என்னுடைய பையனுக்கு என்னுடைய அப்பா பேர் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா பேர் தெரிய ஆணாதிக்கத்தை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற பேர்ல குட்டிச்சவத்துல போய் முட்டிக்க முடியுமா? இதை இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு ஆண் ஆமா என்னால் தான் இந்த குழந்தை வந்தது என்று சொல்லக்கூடிய ஆண்மையற்றவனாக இருக்கின்ற பொழுது நீ எனக்கு தேவையில்லை, ஏன் உன்னை வந்து நான் இந்த குழந்தைக்கு தகவல் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது, என்னால் இந்த குழந்தை வளர்க்க முடியுங்கிற தன்னம்பிக்கையோடு ஒரு பெண் இருக்கிறாள் என்று ஏன் எடுத்துக்கொள்ள கூடாது? சார் அந்த தன்னம்பிக்கையை நான் பாராட்டுகிறேன். ஆனால் தன்னுடைய குழந்தைக்கு அப்பா யார் என்று அந்த பையனுக்கு அந்த குழந்தைக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு இந்த பெண் சொல்லும் போது ஏதோ நடந்திருக்கிறதுன்னு தெரியுதா இல்லையா? இல்ல அது என்ன எனக்கு இந்த வாதமே புரியல. ஒரு பெண் தன்னுடைய குழந்தைக்கு இவன் தான் தகப்பன் என்று சொல்ல மறுத்தாலே ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களோடு அவள் உறவு வைத்திருப்பாள் அப்படிங்கிற கொண்டு நிப்பாட்டுறீங்க. அது சரியான வாதம். அந்த கருத்தை நான் அந்த ஏதோன்னு சொன்னதுக்கு அதான் இல்ல அப்படி அல்ல. அதற்கு அந்த ஏதோ என்ன அர்த்தம்? அதற்கு பின்னால் அவர்கள் குடும்பத்தில் ஏதோ நடந்திருக்கிறது. அதான் அந்த ஏதோக்கு என்ன அர்த்தம்? ஏதோ என்பது திருமணமாகாமல் அந்த பெண் குழந்தை பெற்றிருக்கிறார். அத அவங்களே ஒத்துக்கறாங்க. அதுதான் திருமணமாகாமல் பெற்றுக்கொள்ளுகிற குழந்தைக்கு என்ன பேருன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன அதான் கேக்குறேன். என்னன்னு அதுதான் கேக்குறேன். அதுல ரெண்டு பேருக்கும் பங்கு இருக்கு இல்லையா சமூகத்துல? அந்த ஆண் பெண் இருவருக்கும் பங்கு இருக்கின்ற பொழுது சரி ஆண் தானே அந்த தவறை செஞ்சிருக்கணும். ஆணும் தானே அதை செஞ்சிருக்கணும். பெண் அந்த தவறை செய்திருப்பாரே. ஆனால் அந்த பெண் வந்து இன்றைக்கு சட்டத்தில் எவ்வளவோ வழிமுறைகள் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரலாம். ஆண் தவறு செய்திருந்தாலும் கூட சட்ட ரீதியிலான போராட்டங்களின் மூலமாக இந்த ஆணின் மூலமாகத்தான் நான் குழந்தையை பெற்றுக்கொண்டேன் என்று நிரூபிப்பது மட்டுமே ஒழுக்கம் சார்ந்த அறம் சார்ந்த விழுமியங்களாக இருக்கும் என்ற வாதம் 2015 நாம் எடுத்துச் செல்ல இயலுமா என்ற கேள்வியோடு ஒரு சிறிய இடைவெளிக்கு செல்கிறேன். இணைந்திருக்கிறேன். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அரசு டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். சுந்தரவடி சொல்லுங்க அவருடைய கருத்தில். அதான் ரொம்ப இவர் ஐயா சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னாரு, பெண்கள் குடும்ப அமைப்பு பாதுகாப்பா இருக்கணும், குழந்தை வளர்க்கறது. அதானே இந்தியாவினுடைய பலமாக இந்த அளவுக்கு இருக்கிறது. நீங்க எல்லாம் முரண்பட்டாலும் கூட இந்தியாவின் பலம் அதுதானே. இல்ல இந்தியாவினுடைய பலம் இல்ல, பலவீனமே அதுதான். அந்த உலகத்தில் இருக்கிற பெண்களுக்கு எதிரான பலவீனமாக கட்டமைக்கப்படுகிற மிகப்பெரிய விஷயமே இந்த குடும்ப அமைப்பு என்கிற விஷயமும், இதுக்குள் பெண்கள் வெறும் குழந்தைகளை பராமரிக்கிறவர்களாக மாற்றப்பட்டிருப்பதும் தான். குழந்தைகளுக்கான உரிமை என்பது ஒட்டுமொத்தமாக பெண்களிடம் இருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் முதல் சுற்றுல கூட நான் சொல்லியிருந்தேன். இல்ல ஒரு பக்கம் குழந்தைகளை பராமரிப்பது மட்டுமே வேலையாக வைக்கிறார்கள் அப்படிங்கிறீங்க, இன்னொரு பக்கம் குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய ஒரு ஆயாக்களாகவே பார்க்கிறார்கள்ங்கிறீங்க. இது ரெண்டுமே முரணா இருக்குது. இல்ல ஆயாக்கள்னா என்ன வேலை? அவங்களுக்கு உரிமை கிடையாது. குழந்தைகளை பராமரிக்கிறவர்களும் ஆயாக்களும் ஒருத்தர் தான். அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா குழந்தைக்கான உரிமையை கொண்டாட முடியாது. அவர்கள் குழந்தைகளை வளர்த்தெடுப்பார்கள், சோறு கொடுப்பார்கள், துணி துவைத்து போடுவார்கள், அவரை வெளியே அனுப்பிச்சிட்டு போவாங்க. அவ்வளவுதான் அவங்களுடைய வேலை. இது தாண்டி அவங்களுக்கான உரிமையை கொண்டாட முடியாது. என்ன மாதிரியான உரிமை நீங்க எதிர்பார்க்கறீங்க? புரியல. குழந்தை மீதான உரிமை ஒன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிஷியல் போடுவது என்னுடைய அடிப்படை உரிமை. இந்த குழந்தைகளுக்கான அங்கீகாரம், என் குழந்தை எப்படி வளர்க்க வேண்டும், என் குழந்தை எதை படிக்கணும் என்பதை தீர்வு செய்கிற உரிமை எனக்கு வேணும். அது இன்னும் சொல்லப்போனா அந்த குழந்தைக்கு தான் இருக்கணும். உங்களுக்கு கூட இருக்காது. இல்ல இல்ல ஏதாவது குழந்தைக்கு இருக்கணும். அதனோட சேர்ந்து பத்திய ஒரு பிரச்சனையும் கிடையாது. இல்ல அதுவும் வந்திருக்குது. அது ஒரு மிகப்பெரிய அரசியலே இருக்கு. இனிஷியலுக்குள்ள மிகப்பெரிய அதுல இரண்டு விஷயங்கள். இன்னொன்னு, இன்னைக்கு இவங்க வந்து ஒரு திருமணத்திற்கு முன்பு ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வதை வந்து மிகப்பெரிய சீரழிவாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தாய் வழி சமூகத்தினுடைய எச்சமாக நாங்கள் பார்க்கிறோம். சீரழிவு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதே வார்த்தையை நான் இவர்கிட்டே ஒரு கேள்வி கேட்கிறேன். பாண்டுன்றவரை திருமணத்தை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி குந்தி என்கிற பெண் சூரியனோடு இருந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க. நீங்க இதிகாசத்தில் இருக்கக்கூடிய உதாரணத்தை காட்டுறீங்கன்னா எல்லா இதிகாசத்தையும் நீங்க ஏத்துக்கிறீங்களாங்கிற நம்பிக்கை இருக்குதாங்கிற கேள்வி வரும். இதிகாசங்களை நீங்க ஏற்றுக்கொள்கிறீங்களா கேள்வி வரும்.
நம்புகிறவர்கள் ஏன் இதை மறுக்கிறார்கள் என்ற கேள்விதான் நான் முன்வைக்கிறேன். எடுத்துக்காட்டை மகாபாரத்தை நம்பக்கூடியவர்கள் என்று அவர்கள் சொன்னால் அதற்காக ஒரு விவாதத்திற்கு நான் தயாராக. நான் தெளிவா ஒரு விஷயத்தை வைக்கிறேன். கற்பனை என்று மகாபாரத்தை சொல்வார்கள், விவாதத்திலே மகாபாரத்தை என்ன நியாயம் இருக்கிறது? இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா மகாபாரதம் மிக தெளிவா சொல்லுது, சூரியனுக்கு கர்ணன் பிறக்கிறாரு, வாயு பகவானுக்கு பீமன் பிறக்கிறாரு, எல்லாம் சொல்றாங்க. நாங்கள் நீங்க அந்த முறை ஒத்துட்டு இருக்கீங்க. ஒரு கணவனோடு வாழுகிற வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும்ன்றதை மேஜரா இருக்கிற ஒரு பெண் தீர்மானம் தீர்வு செய்யணும். திரு கூரா சொல்லுங்க. திரு ராமகிருஷ்ணன் சொல்லுங்க. அதாவது இந்திய சமுதாயம் ஒரு கட்டுப்பாடு மிக்க சமுதாயம், கலாச்சாரம் பெருசுங்கிறாரு. அப்போ மகாபாரதத்திலே எடுத்துக்கொண்டாலும் திரௌபதிக்கு 5 கணவர்கள். அதுதான் கேட்கிறேன். நீங்க அந்த இதிகாசம் புராணம் சார்ந்த மத நம்பிக்கைகள் சார்ந்த விவாதத்திற்குள் சென்றீர்கள் என்று சொன்னால் திரு ராமகிருஷ்ணன், அதில் நம்பிக்கை இருக்கிறதா உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி முதலில் அடிப்படையில் வருகிறது. அதில் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களையும் நீங்கள் நம்புகிறீர்களா? அதில் நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் அதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தேவையான போர்ஷன்ஸை மட்டும் எடுத்துக்கிறது நீங்கள் முழுமையா ஏற்றுக்கொண்டால் அது வேறு விவாதம். ஒழுக்கத்திற்கு மட்டும் பயன்படுத்துகிறோம், சமுதாயத்தில் விவாதத்துக்கு பயன்படுத்துவது கிடையாது. அதாவது சார் சொல்லுங்க. அதாவது பெண் தவறு செய்து விட்டால் குழந்தை இருக்கின்ற காரணத்தால், குழந்தை உருவாகின்ற காரணத்தால் அடையாளப்படுத்தப்படுறா சமுதாயத்தில் கெட்டு போயிட்டான்னு. ஆனால் அவன் பெண்ணால் கெட முடியாது, ஆண் தான் பெண்ணை கெடுக்கிறான். அந்த ஆணுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, அவன் அடையாளமே படுத்தாம போயிடுறான். ஆனா அந்த வயிற்றில் உருவாகிற குழந்தையின் காரணமாக அந்த தாய் இந்த சமூகத்தில் இழிவுபடுத்தப்படுறா. அது ஆணின் குற்றமா பெண்ணின் குற்றமா? இதிகாசங்களையும் புராணங்களையும் நீங்க நம்புறீங்களா? ஏன் கையில் எடுக்கிறீங்கன்னு சொல்றீங்க. நம்புகிறவர்கள் அதை அங்கீகரிக்கிறார்கள். சமூக வாழ்க்கையில் அதுபோல ஒரு பிரச்சனை வருகிற போது எதிராக நிற்கிறார்கள் என்கிற போது அதை நாங்கள் உதாரணமாக காட்ட வேண்டியது இருக்கிறது. இங்கே ஒரு அருமையான தீர்ப்பு வந்திருக்கிறது, ஆரோக்கியமான விவாதம் நடக்கும் என்று தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள் ஒரு சில காரணங்களுக்காக ஒழுக்கத்தின் உயர்ந்த விஷயங்களை அவருடைய குழந்தைகளுக்கு தெளிவுபடுத்துவதற்காக சில கதைகள் இருக்கின்றன. அவைகளெல்லாம் அந்த வீட்டிற்குள்ளும் அவர்கள் கடைபிடிக்கின்ற வழிபாட்டு முறைக்குள்ளும் மட்டுமே தான் இருக்கும். அதை ஏற்காதவர் மத்தியிலே சொல்வதும் கிடையாது, கேட்பதும் கிடையாது, விவாதிப்பதும் தகுதி முறையானதும் அல்ல. எனவே அதன் இந்த விவாதத்தில் வர நான் தயாராக இல்லை. நாம் 3 தீர்ப்புகளை சமீபத்திலே பார்த்திருக்கிறோம். உச்சநீதிமன்ற தீர்ப்பு 2 தீர்ப்பை சமீபத்திலே பார்த்தோம். அதிலே ஒன்று தமிழகத்திலே நடந்த ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பின்படி பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒருவனிடம் நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்திலே பேசி செட்டில்மெண்ட் சமாதானம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுது அந்த நீதிபதியினுடைய உரிமைகள் 77 என்ற நம்முடைய எண்ணிலே கொடுக்கப்பட்டிருக்க உரிமை என்பது பயன்படுத்தி இருப்பதாக கூட சில எழுத்தாளர்கள் எழுதினார்கள். ஆனால் செக் ரிட்டர்ன் வழக்கு என்று வரும்பொழுது காசோலை கொடுத்து திரும்பி வந்தால் அதற்கு சமாதானப்படுத்திக் கொள்ளலாம். அந்த தீர்ப்பு அமைந்து சுப்ரீம் கோர்ட், அதாவது உச்ச நீதிமன்றம் மிக சிறப்பாக அதிலே சொல்லியது இதற்கான காரணமே கிடையாது, அந்த குழந்தையை பலாத்காரம் செய்தவன் நிச்சயமாக அனுபவித்தே ஆக வேண்டும் தண்டனை என்று சொல்லி சொன்னார்கள். அது ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு. இரண்டாவதாக இப்பொழுது வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு, இதற்கு இடையிலே ஒரு இங்கே பேச்சிலே வந்தது. நம்முடைய ஆளுநராக இருந்த ஒரு பெரிய மனிதர், அவருடைய மகன் இவர்தான் என் தந்தை, இவர் சொத்து ஒன்றும் எனக்கு வேண்டாம் என்று அவர் கிழவனான பின்னாலே, அந்த மகன் கிழவனான பின்னாலே தன்னுடைய தாய்க்கு இறுதி ஆசையாக இவர்தான் என் கணவர் என்று ஒப்புக்கொண்டால் போதும் என்ற அளவில் அவர் போராடியது எத்தனை என்று நமக்கு தெரியும். இந்த சமுதாயத்திலே தான் அவையும் ஏற்பட்டிருக்கிறது. இல்லை, அதுதான் கேட்க வரேன். இப்போ ஒரு நிர்பந்தம், நீங்க சொன்னீங்க அவர் முதியவரான பிறகும் அவருக்கு இந்த நிர்பந்தத்தை இந்த சமூகம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் சமூகத்தில் இன்னும் நிலவுகிறது அப்படிங்கிறது வெட்கப்பட வேண்டிய விஷயம் தானே? நிச்சயமாக அங்கொன்றும் இங்கொன்றும் நடந்தாலும் வெட்கப்பட வேண்டிய விஷயம் இல்ல, பரவலாகவே அதான சமூகத்தினுடைய சூழலா இருக்குதுங்க. இது வந்து மிகப்பெரிய புள்ளி. இன்னொன்றை சொல்கிறேன் நான், இந்த விலங்குகளுக்கும் நமக்கும் வேறுபாடு இருக்கிறது. குரங்குக்கும் யானைக்கும் பூனைக்கும் குழந்தை பிறக்கிறது, அதற்கு சொந்தம் இருக்கிறது என்று சொல்வது போல
அதை காட்டிலும் அதிக சொந்தம் மனிதர்களுக்கு இருக்கிறது. அதுதான் கேக்குறாங்க. அது இருக்கணும்ங்கறாங்க. அது அதுல இல்லங்கறத கேட்கறாங்க. பிரச்சனை. அது இல்லை அப்படிங்கறத அவங்க தீர்மானிக்கக்கூடிய சட்டத்துக்காக நான் திருக்கிறத அடிப்படையில் ஒரு கேள்வி. சமூகத்தில் அது போன்ற ஒரு சூழல், ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஆண் பெண் இருவருக்கும் அதில் பங்கு உண்டு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு ஆணை எந்த இடத்திலும் குற்றவாளியாக நிறுத்தாத இந்த சமூகம் 2015 கூட ஒரு பெண் திருமணத்திற்கு முன் ஒரு பெண் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம்னு வச்சுங்களேன். திருமணத்திற்கு முன் அந்த ஒரு ஆணால் கூட அந்த ஆணுக்கும் திருமணம் ஆயிருக்கணுங்கிற கட்டாயம் இருந்திருக்காது. அந்த ஆண் யாருங்கிற கேள்வியோ, அந்த ஆணை பற்றியோ கொஸ்டின் மார்க்கோ, அவனை பற்றிய விவாதங்களோ, அவனை ஒரு குற்றவாளியாக பார்க்கக்கூடிய பார்வையோ எதுவும் இல்லை. இன்னும் சொல்ல போனோம்னா அவனை ஒரு பெரிய ஆண்மகனாக பார்க்கக்கூடிய பார்வை கூட இருக்குது. அப்போ இந்த சமூகத்தினுடைய தவறு தானே அது. அதுல பெண் எப்படி அதுக்கு பொறுப்பாவா சார்? நீங்க அந்த பெண் அந்த ஆணை பற்றி எனக்கு கவலையே இல்லைன்னு சொல்லிடுச்சு அந்த பொண்ணு. அந்த பொண்ணுடைய அஃபிடவிட்டை படிச்சு பாருங்க. அவரை பற்றி நான் என் குழந்தைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குறிப்பிட்ட வழக்கு சமுதாயத்திற்கு பொருத்த முடியாது. காரணம் என்ன என்று சொன்னால், அந்த பெண் என்னென்ன மன உளைச்சலுக்கு ஆளானார் என்பது அந்த பெண்ணுக்கு மட்டுமே தெரியும். அந்த மன உளைச்சலில இருந்து அந்த பெண்ணுக்கு ஒரு ரிலீஃப் கொடுத்திருக்குது சுப்ரீம் கோர்ட். இன்றைக்கு வாழுகிற சமதாயத்தில் நீங்க வச்சீங்கன்னா மிகப்பெரிய சமுதாய சீரழிவு வந்துரும். யார் கூட அப்படி இல்ல. ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு எடுத்துக்கொண்டு இங்க இருக்கக்கூடிய பெண்கள் உடனே அப்படி எல்லாம் போறது இல்ல. என்னுடைய கேள்வி என்பது இல்ல அப்படி இல்ல. இல்ல ஒரு ரொம்ப தெளிவாக என்னுடைய கேள்வி என்பது, இங்க பாலியல் பலாத்காரங்களால் எத்தனையோ குழந்தைகள் இன்றைக்கு பிறக்கிறார்கள். நீங்க நம்முடைய சாலையில நீங்க இருக்கக்கூடிய சிக்னல்ல ஒரு குழந்தையை வச்சுட்டு ஒரு பிச்சைக்காரி பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு காட்சியை பாக்குறீங்க. அந்த பிச்சைக்காரிக்கு பிறந்த அந்த குழந்தைக்கு தகப்பன் யார் என்று எங்க போய் நிரூபிக்க முடியாது? ஏன் தெரியாது? இல்ல நான் கேக்குறது இல்ல, நான் திருப்பி தெரியாது அவளுக்கு. ஐயா நான் திருப்பி கேக்குறேன். இல்ல நான் தான் கேக்குறேன். நான் என்னுடைய கேள்வி என்பது, அந்த ஆண் இவன் தான் சொல்லி ஒரு இன்சியலை போடணும்னு சொன்னா அதுக்கு ஒரு ஆவணம், அந்த ஆணை குறித்த ஒரு ஆவணம் கேட்கணும். அந்த பிரச்சனையே ஆவணம் தொடர்பான பிரச்சனை தான் வருது. ஒரு ஆவணப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பிறப்பு சான்றிதழ் வாங்கணும். அவங்க போய் வாங்க வேண்டியது. அப்போ வீடு இல்லாத, சரியான முகவரி இல்லாத எத்தனையோ லட்சக்கணக்கான மிக மிக மோசமான பொருளாதார சூழலில், சமூக சூழலில் வாழக்கூடிய மக்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கும் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு தாய் மட்டுமே தான் பொறுப்பா எடுத்துக் கொண்டிருக்கிறாள். தாய் மட்டுமே தான் பொறுப்பா இருக்கிறா சார். அப்ப ஆணுக்கான பங்கு ஒரு சூழல் தானே இருக்குது. இன்றைக்கு இந்தியாவில் வீடு இல்லாதவங்க கிட்டத்தட்ட 45% மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்கு எல்லாமே இப்படி ஒரு இழி வாழ்க்கையை நீங்கள் சமூகத்தின் தவறா, அவர்களுடைய தனிப்பட்ட தவறா நீங்க குற்றச்சாட்டு? தனிப்பட்ட மனிதன் செய்கிற தவறுகளுக்கு காமனைஸ் அண்ட் ஜெனரலைஸ் பண்ண முடியாது. நீங்க பிச்சைக்காரி நடு ரோட்ல இருக்கா அப்படின்னா நீங்க செக்சுவல் உணர்வு அப்படிங்கிறது இது போன்ற தீர்ப்புகளை பயன்படுத்தி இங்க ஏற்கனவே இந்த லிவிங் டுகெதர் கலாச்சாரங்களை போன்றவற்றை சித்தரித்து திரைப்படங்கள்லாம் கூட இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கின்றன. அங்கொன்றும் இங்குமாக அதை குறித்த செய்திகளும் கூட வந்து கொண்டிருக்கின்றன. ஆனா இவையெல்லாம் பரவலாக்கப்படும். இன்றைக்கு விதிவிலக்காக இருக்கக்கூடிய இது போன்ற வழக்குகள் அவை பொதுமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுங்கிற ஒரு அச்சத்தை அவர் தெரிவிக்கிறார். நீங்க இன்னைக்கு இவர் அச்சப்பட்டு இருக்கிறார். ஆனால் 70களிலே 73 வந்த அம்பையினுடைய சிறுகதை தொகுப்பு நீங்க படிச்சீங்கன்னா 73 டெல்லியில லிவிங் டுகெதர் என்கிற ஒரு விஷயம் இருந்ததை அவர் அந்த கதையில பதிவு செய்கிறார். நம்ம இன்னைக்கு உடனே திடீர்னு முளைச்ச விஷயமா நம்ம பார்க்குறோம். அது இல்லை. சமூகத்தின் காலகோட்டத்தில் நீங்கள் எப்படி ஸ்மார்ட் சிட்டி வரணுன்றீங்களோ அது மாதிரி கல்ச்சரும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். காலமும் பொருளாதார சூழலும் மாறுகிற போது கல்ச்சரும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதை நம்ம அங்கீகரிச்சு தான், பொருளாதாரத்தை மாத்திரம் அங்கீகரிச்சா பத்தாது, வருகிற கல்ச்சரும் மாற்றத்தையும் நீங்கள் அங்கீகரிக்கிற மனப்பக்குவத்தை முதல்ல நீங்கள் வளர்த்துக்கிட்டே ஆகணும். இன்னொரு விஷயம், இது ஒரு தனி பெண்ணுக்கான விஷயமாக மட்டும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி ஒன்று பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு தூக்கி எறியப்பட்ட பெண்ணாக இருக்கலாம், காதலித்து திருமணம் செய்யலாம் என்று நினைத்து அவர்கள் கந்தர்வ திருமணம்னு ஒன்று நம்ம ஆதி காலத்துல பேசிட்டு இருக்கிறோம். ஒருத்தர் ஆணும் பெண்ணும் மட்டுமே விருப்பப்பட்டு வாழுகிற வாழ்க்கைக்கு கந்தர்வ திருமணம் என்று பேரு. தமிழ்ல அந்த திருமண முறை உண்டு. அந்த திருமண முறை நம்ம அங்கீகரிச்சவங்க, நம்ம சமூகத்தில் அங்கீகரிச்சிருக்காங்க. அந்த திருமணத்தில் ஒரு குறை வருகிற போது இன்னைக்கு யாரும் பேச முடியல அப்படின் போது அந்த பெண் தன்னுடைய குழந்தையோடு தனித்து வாழ்கிற வாழ்க்கை வாழ்றா. பயன்படுத்தி பொதுமைப்படுத்தக்கூடிய சமூகத்துக்கு ஆபத்தா முடியும். எல்லா விதமான சமூக சூழலும் இந்திய சமூக சூழலும் இந்தியாவில் இருக்கிறது. ஒன்று திருமணம் செய்து வைத்திருக்கிறவர்கள் காதல் திருமணம் செய்து கொள்கிறார்கள்.
கொள்கிறவர்கள், லிவிங் டுகெதர் என்று சேர்ந்து வாழ்கிறவர்கள், அல்லது ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏமாற்றப்பட்டவர்கள், பாலியல் துன்புறுத்தலினாலே குழந்தை பெற்றுக்கிட்டவங்க நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறாங்க. 100 சாட்சி இருக்க முடியும். எனவே இதை பொதுமைப்படுத்துவதற்கு பதிலாக சமூகத்தில் இது மிகுந்து வருகிறது, இந்த சூழ்நிலையில இந்த பெண்களையும் அதுக்கான குழந்தைகளையும் பாதுகாப்பதற்கான விஷயம் என்ன என்றதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த சட்டமும் இது கொடுத்திருக்கிற இதற்கான விஷயமாகவே நான் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். இது விதிவிலக்கான வழக்காக மட்டுமே எடுத்துக்கொள்ள முடியுமா, அல்லது இது இந்திய சமூகத்தில் இதை பொதுமைப்படுத்தி பார்க்கக்கூடிய அபாயம் இருக்கிறது என்ற வாதம் எந்த அளவுக்கு ஏற்புடைய வாதமாக இருக்கும்? கலாச்சாரம் பண்பாடு சார்ந்த விஷயங்களிலும் கால மாற்றங்கள் வருகின்ற பொழுது உணவு, உடை உள்ளிட்ட பொருளாதாரம் உள்ளிட்ட எல்லா மாற்றங்களையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கக்கூடிய சமூகம் கலாச்சாரம் பண்பாடு சார்ந்த மாற்றங்களையும் எதிர்கொள்ள தயாராகவே இருக்க வேண்டும் என்ற சுந்தரவலியின் வாதத்தில் எந்த அளவிற்கு நியாயம் இருக்கிறது? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் அரசு டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். திருமணமாகாத பெண்கள் ஒரு வழக்கில் திருமணமாகாத பெண்ணுக்கு பிறக்கும் குழந்தைக்கு அவருடைய தந்தை யார் என்று குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை என்று உச்சநீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பு குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த தளத்தில் சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை பார்த்துவிட்டு நாம் வாதத்திற்குள் பயணிக்கலாம். சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள். அதிரை உபயா, திருமணத்திற்கு முன்பு உடலுறவு வைத்துக் கொள்வது தவறில்லை என்பதற்கும் இந்த தீர்ப்பிற்கும் எந்தவித வேறுபாடும் இல்லை அப்படிங்கிறாரு. சரணாகாஷ், சரி, தந்தை பெயர் இல்லாமல் குடும்ப அட்டையில் பிள்ளையின் பெயரை சேர்த்துக் கொள்வார்களா? அங்கே சென்றால் அது முடியாது என்பார்கள். அதன் விளைவு பல இடங்களில் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். பின்விளைவுகளையும் எதிர்காலத்தையும் கருத்தில் கொள்ளாமல் தான் உங்கள் சட்டமும் திட்டமும் இருக்கிறது அப்படிங்கிறார் அவர். ராவணன் தமிழ் சமரன், இந்தியாவின் கலாச்சாரத்தை கட்டிக்காக்கும் பாஜகவின் நிலைப்பாடு என்ன என்று தெரிந்தால் நல்லதுங்கிறார் அவர். அவரே இன்னொரு கருத்தையும் பதிவு செய்கிறார். பெண் சமூகத்தை இழிவுபடுத்த முயலும் ஆணாதிக்கத்தின் சிந்தனை தான் இந்த தீர்ப்பின் நிலைப்பாடு. வெற்றி தமிழன் நல்ல தீர்ப்பு, தாய்வழி வாரிசாக இருந்துவிட்டு போகட்டும் அப்படிங்கிறாரு. செங்குன்றம் பாட்ஷா, மேற்கத்திய சட்டத்தை உயர்ந்த சட்டமாக நினைத்து உள்ளே நுழைகிறது இந்தியா, அது ஒரு கேவலமான சட்டம் என்று வருங்கால வரலாறு சொல்லுகிறாரு. அவர் ஏதோ சட்டத்திருத்தம் கொண்டு வந்து விட்டதாகவே ஒரு புரிதலோடு இருக்கிறார் நினைக்கிறேன். ஹாஜா மைதீன், அவ்வாறு பிறக்கும் குழந்தையானது எதிர்காலத்தில் சக நண்பர்களால் தந்தை இல்லாதவர் என்று கேலி செய்யப்படக்கூடிய அபாயத்தோடு தான் இந்த சமூகம் இருக்கிறதுங்கிறத அவர் சுட்டிக்காட்டுகிறார். ஆனந்த் எஸ்ஏ, தாய்வழி சமூகம் இது, தாய்மாமனுக்கு தான் திருமணத்தின் முன்னுரிமை, தமிழ் தாய் பாரத மாதா என்றுதான் அழைப்பது நம்முடைய தொன்மை, தந்தை என்பவருக்கு நமது மண்ணில் எப்பொழுதுமே 2ஆம் இடம் தான், அதனால் இது ஒரு பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறாரு. மணி எம்கேஎஸ், கலாச்சார சீரழிவு தான் திருமணமாகாமல் குழந்தை பெற்றுக்கொள்வது, அப்படி செய்வது குற்றம் இல்லை என்பது போல் உள்ளது இந்த தீர்ப்பு. நாம் இந்த மண்ணின் பெருமையை இழக்க ஆரம்பித்து விட்டோம். இந்த தீர்ப்பினால் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போயிருங்கிற அவருடைய ஒரு அச்சமாகவே அவர் பதிவு செய்திருக்கிறார். இது போன்ற சட்டத்திட்டத்தினால் எங்கே நீதிமன்றத்தின் வாயிலாக அவருடைய கருத்தை நான் வாசிக்க விரும்பல. நியமத்தளி, நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம்? சுகாதார மற்றும் பொருளாதார வசதியில் நாம் மேற்கத்திய நாடுகளைப் போல முன்னேறாவிட்டாலும் இந்த விஷயத்தில் முன்னேறிவிட்டோம் என்று எடுத்துக்கொள்ள முடியுமாங்கிறது அவருடைய கேள்வியாக இருக்கிறது. இந்த குழந்தையின் பாதுகாப்பு அந்த குழந்தையின் தாய் மட்டுமே என்றுதான் கருதப்படுகிறார். அந்த குழந்தைக்கு வாரிசு சான்று அவசியம் என்ற தனிப்பட்ட உரிமையை கருத்தில் கொண்டு மட்டுமே நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தீர்ப்பு சமூகத்திற்கு அவசியமானதான் அப்படிங்கிறது அவருடைய கருத்தாக இருக்கிறது. பல கருத்துக்கள் இரண்டு பக்கமுமே இருக்கின்றன. அவ்வாறும் இவ்வாறுமாக இரண்டு பக்கத்திற்குமே கலந்த கருத்துக்களாகத்தான் இன்றைய சமூக வலைத்தள கருத்துக்கள் பதிவாகிக்கின்றன. நல்லது, சமூக வலைத்தள கருத்துக்களை பதிவு செய்வதற்கு திரு நித்யானந்தம், இதை இன்றைக்கு இந்த லிவிங் டுகெதர் கலாச்சாரம் போன்ற இந்த விஷயங்களை பற்றி பேசுகின்ற பொழுது நீங்கள் பொருளாதார மாற்றங்களை ஏற்றுக்கொள்கிறீர்கள், உணவு, கல்வி, பல மாற்றங்களை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இது போன்ற மாற்றங்களும் ஏற்படத்தான் செய்யும். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனநிலைக்கு நம்மை அழைத்து செல்வதுதான் நல்லது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. உங்களுடைய பார்வை? நான் துவக்கத்திலே குறிப்பிட்டது போல திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் அமங் த ரேர் கேசஸ் என்பதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு அரிய வழக்காகத்தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். யூ ஷுட் நாட் ஜெனரலைஸ் இட். பொதுவான வழக்காக இதை எடுத்துக்கொள்ள முடியாது. ஏதோ பெண் உரிமைக்கான போராட்டம், ஆணாதிக்கத்தினுடைய இதெல்லாம் வெறும் பேச்சு, அவைகளெல்லாம் இதில் அடங்காது. இல்லை, அதில் ஏன்னா நீதிபதி தன்னுடைய இதில் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டாரு. தன்னுடைய கடமையிலிருந்தும் பொறுப்பிலிருந்தும் நழுவும் ஒரு மனிதன் குழந்தையின் நலனை பொறுத்தவரை முக்கியத்துவத்தை இழக்கிறான். அது வரைக்கும் ஓகே. அடுத்த லைனு, அதில் நீங்கள் உடன்படுறீங்களான்னு பாருங்க. குழந்தையின் தந்தை பேர் மற்றும் இதர விவரங்களை வெளிப்படையாக அறிவிக்க வலியுறுத்துவது அந்த பெண்ணின் அந்தரங்கம் தொடர்பான அடிப்படை உரிமையை மீறக்கூடிய செயல் அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு பெண், எனக்கு இது குழந்தை, இந்த குழந்தைக்கு அப்பா யாரும் நான் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறது சொல்லு அப்படின்னு நம்ம சொல்றது அந்த பெண்ணுடைய அந்தரங்க உரிமையை மீறக்கூடிய செயல் அப்படிங்கிற வாதத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அடிப்படை உரிமையை மீறக்கூடிய செயல், அந்தரங்க உரிமையை
விரும்பாத ஒரு பெண்ணிடம் வற்புறுத்தி அந்த கணவனின் பெயரை கேட்பது அவளை வற்புறுத்துவதற்கு சமமானது என்றுதான் அந்த வரியிலே பொருள் கொள்ளுது. சரிதானா? இல்ல அந்தரங்க உரிமை, அதாவது தட் மீன்ஸ் அவர்களுக்கான உரிமை, அவர்களுக்கான உடலுறவு உரிமை என்பது அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் யாருடன் வேண்டுமானாலும் உறவு கொள்ளலாம், குழந்தை பெற்றுக் கொள்ளலாம். யாரோடு என்ற அந்தரங்க யாரோடு விஷயம் நீங்க திருச்சி சொல்லக்கூடாது. இல்ல நான் என்ன நீங்க தவறுனா திருத்துங்க, நான் திருப்பி கூட வாசிக்கிறேன். இல்ல நான் திருப்பி கூட வாசிக்கிறேன், தவறு இல்ல, நம்ம திருப்பி கூட வாசிக்கிறேன், நீங்க தவறுனா திருத்துங்க, தவறு இல்ல. குழந்தையின் தந்தை பெயர் மற்றும் இதர விவரங்களை வெளிப்படையாக அறிவிக்க வற்புறுத்துவது, நீ சொல்லு யார் உங்க அப்பா அப்படின்னு வற்புறுத்துவது அந்த பெண்ணின் அந்தரங்கம் தொடர்பான அடிப்படை உரிமையை மீறும் செயலாகும். அந்தரங்கம் தொடர்பானது உடலுறவு சார்ந்த உரிமையை மீறக்கூடிய செயலாகும். அந்தரங்கம் தொடர்பான உரிமை மீறக்கூடிய அந்தரங்கம் தொடர்பான அடிப்படை உரிமைன்னு நீங்க எதை நினைக்கிறீங்க? அவள் சொல்ல விருப்பம் இல்ல. அந்தரங்கம் தொடர்பான அடிப்படை உரிமை நீங்க எதை நினைக்கிறீங்க? அந்தரங்கம் என்பது அவள் மட்டுமே தெரிந்து கொண்டிருக்க வேண்டியது. அந்தரங்கம் அவளுடைய மனதுக்குள்ளே அவள் மட்டுமே தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற உரிமையை பறிப்பது போல அதை கொடுக்கலாமான்னு கேக்குறேன் என்பதாக அவர் சொல்லி இருக்கிறார். அது நீங்க ஆமோதிக்கிறீங்களா? அதுக்காக அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சூழ்நிலை இந்த வரிகள் ஏன் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், மிக தெளிவாக நம்முடைய சட்டத்திலே கார்டியன்ஸ் அண்ட் வார்ட்ஸ் ஆக்ட் என்று ஒரு சட்டப்பிரிவு இருக்கிறது. அதிலே இந்தியாவிலே உள்ள கிறிஸ்தவர்களுக்கான ஆக்ட், இது கிறிஸ்தவ மதத்திற்கான மட்டுமே இருக்கக்கூடிய ஆக்ட். இதுல 19ஆம் பிரிவு என்ன சொல்லுதுன்னா, தந்தை தகுதியானவராக இருந்தால், சம்பாதிக்கக்கூடியவராக இருந்து உயிரோடு இருந்தவராக இருந்தால் அவரை சொல்வதிலே தவறில்லை, அவரை நாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறது. அவர் நீங்க சொன்னதுனால வாசிக்கிறேன். அவர் வாசிக்கிற அந்த தீர்ப்பினுடைய இன்னொரு விஷயம், இந்து மதத்தில் திருமணம் செய்யாமல் குழந்தை பெற்றுக்கொள்ளும் தாய்மார்கள் அந்த குழந்தையை பெற்றெடுத்த உரிமையில் இயல்பாகவே அந்த குழந்தையின் சட்ட ரீதியான பாதுகாவலர்களாக அங்கீகாரம் பெறுகின்றனர். குழந்தையின் தந்தை பெயரை அல்லது அடையாளத்தை வெளிப்படையாக அறிவிக்காமல் இருப்பதாலோ அல்லது இது தொடர்பாக நீதிமன்றத்தின் நோட்டீஸை சட்ட ரீதியாக பெறாமல் இருப்பதாலோ அந்த குழந்தையின் நலனுக்கு எதுவும் பின்னடைவை ஏற்படுத்தாது. ஆனால் கிறிஸ்தவ சட்டத்தில் இருக்கிறது. இரண்டாவது செக்ஷன் 11 பிரிவின்படி அந்த குழந்தையின் தகப்பனார் பெயரை சொல்லியாக வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறது. இதைத்தான் நீதிபதி சொல்லியிருக்கிறார். இது மாதிரி சூழ்நிலையிலே தான் நாம் எல்லோருக்கும் சமமான சட்டம் என்ற ஒன்றை இன்னும் ஏன் செய்யாமல் இருக்கிறோம் என்று நினைக்க தூண்டுகிறது. அதற்கான ஆவணை நாம் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தப்படுகிறது. மீண்டும் வரேன். இதுல திரு கு. ராமகிருஷ்ணன் அடிப்படையில் அவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு, அந்த பெண்ணின் அந்தரங்க உரிமை மீறக்கூடிய செயலாக இருக்கும் அப்படிங்கிறாரு. அந்தரங்க உரிமை என்பதாக அவர் குறிப்பிட்டிருப்பதாக நீங்கள் நினைப்பது எதை நினைக்கிறீங்க? அந்தரங்க உரிமை என்பது அவருடைய உடலுறவு யாருடன் வைத்துக் கொள்ளலாம், யார் தேவை, அவர்களுக்கு என்ன தேவை என்று அவர்கள் முடிவெடுக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நிலையில அவர் அதை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய அவசியமில்லை. இன்றைக்கு செயற்கை கருவுறுதல் டெஸ்ட் டியூப் பேபி இன்றைக்கு சமூகத்திலே வளர்ந்து விட்டது. அந்த டெஸ்ட் டியூப் பேபியில பிறக்கக்கூடிய குழந்தை நிச்சயமாக அந்த பெண்ணுடைய தாலி கட்டிய கணவனாக இருப்பதில்லை. அது அந்த ஆணினுடைய கரு வேறொருவராக உடையதாகத்தான் இருக்கிறது. ஆக அந்த குழந்தை உருவாவதற்கு உருவான கரு ஆண் விந்து அது இன்னொருவருடையது தான். அப்போ இந்த சமூகத்தில் அந்த பெண்ணுடைய குழந்தைக்கு நீதிமன்றம் ஆதரிக்கிறதுன்னு கேக்குறீங்களான்னு நினைக்கிறேன். நான் நீதிமன்றத்தினுடைய கருத்தை நீங்க அவ்வாறு புரிந்து கொள்கிறீர்களா? யாரோடு உடலுறவு வைத்துக் கொள்கிறார்கள், யார் மூலம் குழந்தையை பெற்றுக் கொள்கிறார்கள் என்பதை கேட்பது என்பது அடிப்படை உரிமை மீறக்கூடிய செயல் என்று சொன்னால் யாரோடும் இருந்து கொள்ளலாம், அது அவர்களுடைய தனிப்பட்ட உரிமை, அதற்கான அங்கீகாரத்தை சட்டம் கொடுப்பதாக அர்த்தம் புரிந்து கொள்கிறீர்களா நான் கேட்கிறேன். அப்படி சொல்லல. அந்த அப்படிப்பட்ட தீர்ப்பல்ல இது, அப்படிப்பட்ட தீர்ப்பல்ல. இந்த சமூகத்தில் இன்றைக்கு பெண்கள் திருமணமாகி ஆண் இருந்தும் கூட அவர்கள் ஆண் எந்த வகையிலும் அந்த குழந்தைக்கு எந்த பொறுப்பும் அற்ற தன்மையில இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு கலாச்சாரம் பண்பாடு என்று சொன்னார்கள். கலாச்சாரத்தின் அடிப்படையிலேயே அம்மி விதித்து அருந்ததி பார்த்து ஜோதிடம் பார்த்து ஜாதகம் பார்த்து எல்லாம் பெற்றோர்களாம் பார்த்து வைத்த திருமணங்களிலே இன்றைக்கு பல திருமணங்கள் கணவனால் பெண்கள் கைவிடப்பட்டு, அதோடு கைவிடப்பட்டது மட்டுமல்ல, அவர்களுக்கு விவாகரத்தும் கூட கொடுக்காமல் சித்திரவதை செய்து கொண்டு
அந்த பெண் அந்த குழந்தை வளர்ப்பதற்கு ஒரு பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே கணவனுடைய பெயரையும் அப்பா எங்கே என்று கேட்கின்றார்கள். அப்போது அந்த பெண் அந்த பொறுப்பற்ற அந்த தந்தையை தேடி செல்ல வேண்டிய சூழல் அங்கே துன்புறுகின்றார்கள். அந்த அந்த அப்படிப்பட்ட பெண்களுக்குத்தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எக்ஸாக்ட்லி. அவர் ஒரு விஷயத்திலேயே குறிப்பிட்டார். அவர் நீங்க வந்து விவாகரத்து கூட கொடுக்க முடியாத நிலைமையில இருக்குது. கணவன் குடிகாரனா இருக்கலாம், அல்லது ஒரு பொறுப்பற்ற சூழல் இருக்கலாம். ஆனால் பள்ளிக்கூடத்தில் போய் குழந்தை சேர்க்கணும் கூட அப்பாவை கூட்டுவாங்க, அப்பா பேர் வேணும். நம்ம சமூக இடத்துல ஒரு கேள்வி வச்சுருந்தாங்க, நாளைக்கு ரேஷன் கார்டு வேணுமா, குடும்ப அட்டை வேணுமா, அப்பா பேர் வேணும். எல்லாவற்றிலும் தந்தையை முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு சமூகமாகவே நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம் சார்ந்த, அரசு சார்ந்த, நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள் கூட அவ்வாறாகவே இருக்கின்றன. அதை பிரேக் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி அல்ல அப்படிங்கிறதாகத்தான் இந்த தீர்ப்பை எடுத்துக்கொள்ள முடிங்கிற பட்சத்தில் இதில் உங்களுக்கு என்ன முரண்பாடு சார்? அதில் வந்து இன்றைக்கு எல்லாருடைய வலைத்தள செய்திகளையும் நீங்கள் பார்த்தீங்க. நீங்கள் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு தீர்ப்பு வந்துடுச்சு. நாளைக்கு எதிர்காலத்தில் அந்த பையனுடைய அந்த குழந்தையனுடைய எதிர்காலம் என்ன? ஒருத்தர் அருமையாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு தெரியுமா? வேதனையா இருக்குது. தந்தை பெயரை தெரியாதவன் அவன். என்ன பிரச்சனை? என்ன தந்தை பெயர் தெரியாமல் வளர்ந்தான் சொன்னா என்னங்கறேன். எனக்கு அதுதான் அந்த சமூக மாற்றம் வரணுமா? அதுல தன்னுடைய தந்தை யாருனே தெரியாம ஒரு பையன் வளரான்னு சொன்னா 4 பேர் கேலி கூத்து பண்ணுவாங்க. அதுதான் நான் முடிச்சறேன். நீங்க இப்படி சொல்றீங்க. நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, இரண்டாவது, மேலை நாடுகளில் இந்த கலாச்சாரம் தோல்வி அடைந்ததற்கு பிறகு இந்திய நாட்டினுடைய கலாச்சாரம் சிறந்ததுன்னு சொல்றாங்க. நம்ம பல இடங்கள்ல நம்ம வந்து மேலை நாட்டில் என்னமோ வந்து எல்லோரோடும் குழந்தை பெற்றுக்கொள்ளாத தவறான ஒரு கருத்தோட இருக்கிறோம். ஆனா நம்மளுடைய தினசரி நாளிதழ்கள் இங்க வரக்கூடிய எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயத்தை சொல்றேன். பல கள்ளக்காதல் செய்திகளை நம்ம இங்க படிச்சுட்டு தான் இருக்கிறோம். அதெல்லாம் பிரச்சனை. நான் முடிக்கிறேன். என்னுடைய கேள்வி என்பது, ஒரு தகப்பன் பெயர் இல்லை அப்படின்னு அந்த பையனை கேலி செய்வாங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய தெளிவா புரிஞ்சுங்க. அவ்வாறான ஒரு நிலைக்கு ஆளாக்கி சென்ற ஆண் கேலிக்குள்ளாக்கப்பட வேண்டியவனா, ஒன்று அவன் தண்டிக்கப்பட வேண்டியவனா, அல்லது இதில் எந்த தொடர்பும் இல்லாமல் ஏமாளியாக ஏமாற்றப்பட்டு நிற்கக்கூடிய அபலையாக நிற்கக்கூடிய அந்த பெண்ணும் அந்த பையனும் அந்த குழந்தையும் கேலிக்குள்ளாக்கப்பட வேண்டியவர்களா? சமூகத்தின் பார்லமான தவறு இருக்குது. சமூக ஏதோ ஒரு பெண்ணுக்கு 2 பெண்ணுக்கு நடக்கிறது இந்த உலகத்துல அவர் சொல்றது பொதுவா சொல்றாங்க. அந்த மாதிரி சமூகத்துக்கு அப்ளை பண்ணாதீங்க. சமூகம் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் சமூகம் இன்றைக்கு தாய் சொல்லை தட்டாமல் தான் நடந்து கொண்டிருக்கிறதே தவிர தாய் வெளி சமூகமா தான் இருந்துச்சு. நீங்க மறுக்கிறீங்களோ அப்படித்தான் இருந்துச்சு. அதை கெடுக்காதீங்கங்கற நான் முடிச்சறேன். நீங்க சொல்லக்கூடிய நீங்க அவங்க அததான் முதல்ல கேக்குறாங்க. நீங்க சொல்லக்கூடிய பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த விஷயங்களோட நீச்சா இருக்குன்னு சொன்னா அவங்க ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. அது நீத்து போகும். இல்ல நான் முடிச்சறேன். தாய் வெளி சமூகமாகத்தான் இந்த சமூகம். தாய் வெளி சமூகம் என்றால் என்னன்னு நான் முதல்ல சொல்லிறேன். இந்த திருமணம் எல்லாம் செய்து கொள்ளாமல், யார் குழந்தைக்கு தகப்பன் என்று தெரியாமல் தாய் யாருன்னு மட்டும் தான் தெரியும். அப்படித்தான் இந்த சமூகம் வந்தது. எப்பொழுது மனிதன் ஆடு மாடு இடம் இதெல்லாம் தனக்குன்னு சொத்துக்களாக சேர்க்க தொடங்கினானோ அப்பொழுது அந்த சொத்துக்களை தனக்கு பிறகு யாருக்கு கொடுக்கணும்னு ஒரு முடிவுக்கு வருகின்ற பொழுது தான் தனக்குன்னு ஒரு மனைவி வேணும்னு ஒரு முடிவுக்கு வரான். அப்பொழுதுதான் ஒரு மனைவி, ஒரு குடும்ப வாழ்க்கை, நதிக்கரையில் இருக்கக்கூடிய நாகரிகம், இதெல்லாம் அதன் பிறகு வரக்கூடிய விஷயங்கள். அப்போதான் எனக்கு அப்புறம் இந்த ஆடு மாடு இந்த இடம்லாம் உனக்குன்னு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வருது. அப்போ மரபின் நீட்சியாக இருப்பதே தாய்வழி சமூகமாகத்தான் இருந்ததுன்னு சொல்றாங்க. நீங்க அப்படி சொல்றீங்க இல்லையா? மாறிக்கொண்டே இருக்கு. தாய் வழி தான் சிறந்த வழி. இல்லைன்னு சொன்னா இந்த கேஸ்லயே கூட நான் ஒரு விஷயத்தை கூர்மையா பாக்குறேன். இந்த விவாதத்துல இந்த குறுஞ்செய்தியில போட்ட எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த தீர்ப்புக்கு எதிரான ஒரு விஷயத்தை பதிவு செய்து கொண்டே வந்தார்கள். இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொது புத்தியில் எது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு பெண்ணும் ஆணுக்குமான வாழ்க்கையில ஒரு தவறு நடக்கிற போது ஒரு ஆண் தவறுல இருந்து தப்பிச்சுக்கிறான், தனக்கான உரிமையை சட்ட ரீதியாக வேண்டி ஒரு பெண் போராட்ட களத்துல அந்த உரிமைக்கான சட்டத்தை நமக்கு தனக்கு சாதகமாக பெறுகிறார் என்றால் அது விபச்சாரம்னு ஒருத்தர் சொல்றாரு. அது ரொம்ப அசிங்கமா சார். கலாச்சாரத்திற்கு எதிரான ஒரு விஷயமாக மீண்டும் மீண்டும் பதிவு செய்யப்படுகிறது. பெண்களினுடைய பெயர்ல நமக்கு தெரிஞ்சு பல இடங்களில் ஒரு பெண்ணினுடைய குழந்தை தகப்பன் விட்டுட்டு போயிருக்கலாம், தகப்பன் எங்க இருக்கிறார்னு தெரியாம இருக்கலாம். ஆனால் ஆவணப்படுத்தாவிட்டாலும் கூட ஆவணத்திற்காக மட்டுமே வந்திருக்கக்கூடிய வழக்கு, அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். ஆவணங்களுக்கு நீங்கள் குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சமூகத்தில் அந்த பெண்ணுக்கும் தெரியும், அவர்களுடைய சுற்றத்திற்கும் தெரியும், நண்பர்களுக்கும் தெரியும் இந்த குழந்தையின் தகப்பன் யார் என்று அந்த பெண் சொல்லத்தான் போறா, தெரிஞ்சுதான் வளர்க்கிறார்கள். ஆனா இல்ல எங்கேயோ போயிட்டான். ஆவணப்படுத்துவதற்கு என்னால் தேடி அலைய முடியாது, அவனுக்கு அக்கறை இல்லை. ஆவணப்படுத்துவதற்கு நீங்கள் தந்தையை தேட வேண்டாம், நானே பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு தாய் சொல்லிக்கிறார். அதுதான் வழக்கின் சாராம்சம். அப்போ இதை மையப்படுத்தி
நீங்கள் சொல்லக்கூடிய நாம் வந்து மீண்டும் பண்பாடு சார்ந்து கலாச்சாரம் சார்ந்து மற்ற விஷயங்களையும் ஏற்றுக்கணும், இதை ஏன் உடைக்கணும், பெண் உரிமை இது போன்ற விஷயங்கள்லாம் இங்கே புகுத்துவது என்பதுதான் ஆபத்துன்னு அவர் சொல்றாரு. சார் அதாவது அந்த பெண்ணுக்கு தெரியாம அந்த இல்ல புரியுது நான் கேக்குறது அவங்க கிட்ட கேக்குறேன். அவங்க அப்படி நினைச்சுக்கறாங்களான்னு கேக்குறேன். புகுத்துறதா நீங்க நினைக்க கூடாது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கான வாழ்வியல் சிக்கலை சட்ட ரீதியாக எதிர்கொள்றாங்க. இன்னும் சொல்ல போனா பெண்கள் மீது திணிக்கப்பட்ட விஷயத்திலிருந்து மீட்சி பெற வேண்டும்ன்றதை ஏன் நீங்க பெண்ணியத்துக்கு வந்து மூக்கல் நிக்கிறேன். ஒரே ஒரு செய்தி சார், ஆணை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை இவங்க சொன்ன பதில்ல இருந்து என்ன வருதுன்னா ஆணை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் கட்டமைப்பது, அதே மாதிரி குழந்தைக்கான உரிமையை பெண்களுக்கு வழங்காமல் இருப்பது, தகப்பன் பெயர் போடாத குழந்தைகளினுடைய தாய் தவறானவள் என்பதை பதிவு செய்வது. இந்த வழக்கு இந்த பேச்சுல போக முடியாது. இந்த வழக்கின் ஒரு மையமாக வைத்துக்கொண்டு இது போல ஒரு ஏதோ ஒரு சூழலில் அந்த பெண் ஒரு ஆணை நம்புகிறாள், குழந்தையை பெற்றுக்கொள்கிறார், அவன் பொறுப்பு இல்லாமல் போயிடுறான். ஏதோ ஒரு இடத்துல அந்த குழந்தை சமூகத்தில் வளர்ப்பதற்கு தேவையான நிர்வாகம் சார்ந்த ஆவணங்களில் தந்தையின் பெயரை குறிப்பிட வேண்டாம் அப்படிங்கிறது அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பானம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது புரியுது. இதுவே வந்து ஒருவேளை இவர் சொல்ற மாதிரி தவறான இல்ல, நீங்க சொன்ன விஷயமே முழுமையா இல்ல இந்த தீர்ப்புல. இந்த குழந்தை என்றைக்கு வேண்டுமானாலும் தன் தகப்பனை அறிய வேண்டும் என்று இந்த தந்தை இந்த இது மாதிரியான கோரிக்கை இந்த பெண் வைக்கும் பொழுது ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. எப்பொழுது வேண்டுமானாலும் இது என் குழந்தை என்ற அந்த தந்தை வருவானேயானால் இது மறுபடியும் இந்த வழக்கை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டி வரும் என்ற அந்த தீர்ப்பில் இருக்கிறது. மிக தெளிவான விஷயம். இதுல என்ன இந்த வழக்கு வந்ததன் நோக்கம் என்னன்னு சொன்னா இந்த பெண்ணுக்கு சொத்து இருக்கிறது. இந்த பெண்ணுடைய சொத்து இந்த மகனுக்காக தன்னுடைய பெண் உரிமை இதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சிருங்க சார், எதுவுமே வேண்டாம். ஒரு தவறான தகப்பனுக்கு பிறந்த ஒரு குழந்தையை இது தவறுன்னு யாரு சொல்றாங்க? விட்டுட்டு போயிட்டு அடையாளமே தெரியாத ரெண்டே மாதம் தான் அவர் என்னோடு இருந்தார் என்றும் அவருக்கு அந்த குழந்தை இருக்கிறது தெரியாது. பொருளாதார ரீதியாக தன்னிறைவு இருக்கிற ஒரு பெண் அல்லது சமூகத்துல ஒரு அந்தஸ்துல இருக்கிற ஒரு பெண் எனக்கான ஒரு குழந்தையை நான் என்னுடைய வளர்ப்பில் அடிப்படையில் ஒரு திருமண வாழ்க்கை இங்க இருக்கக்கூடிய திரு ராமகிருஷ்ணன் அடிப்படையில் ஒரு பெண் ஒரு ஆணோடு திருமணத்துக்கு முன்பாகவோ அல்லது திருமணத்திற்கு பிறகோ குழந்தை பெற்றுக்கொள்கிறார், அந்த கணவன் விட்டுட்டு போயிடறான் அல்லது பொறுப்பற்று இருக்கிறான். சரி, ரைட், ஓகே. இதுல ஏதோ ஒரு இடத்துல அந்த பெண் வேறொரு ஆணை நல்ல ஆணையை கூட தேர்வு செய்கிறா, மறுமணம் செய்து கொள்ளணும், திருப்பியும் திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கின்றாள் என்று சொன்னால் சட்ட ரீதியாக விவாகரத்து பெற்றால் மட்டுமே அந்த பெண்ணால் திருமணம் செய்து கொள்ள முடியுங்கிற இல்ல விவாகரத்து பெறாம முடியாது. இல்ல இதை சொல்லல, இந்த கிழக்கு சொல்ல நான் திருமணம் நான் ரொம்ப கவனமா கொள்வாங்க. திருமணம் ஆகிய பிறகு ஒரு கணவன் பொறுப்பற்று விட்டுட்டு போயிடறான் அப்படின்னு சொன்னா அந்த பெண் வேறொரு ஆணை திருமணம் செய்யணும்னா விவாகரத்து தேவைப்படுது. அப்போ இந்த மாதிரியான வழக்குகள்ல நான் வந்து தந்தை யாருன்னு குறிப்பிட விரும்பல, ஆவணப்படுத்த விரும்பல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலை நம்ம வைக்கின்ற பொழுது, அதை ஆதரிக்கின்ற பொழுது நாளைக்கு வேறொரு திருமணம் அது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அவன் யார், அவனுடைய சம்மதம், இதெல்லாம் பெற வேண்டிய தேவை இருக்கத்தானே செய்யுது. அப்ப அதையும் நீங்க உடைப்பீங்களா? அதையும் முரண்படுவீங்களா? அந்த ஆண் எங்கேயோ போயிட்டான், அவன் திருப்பி தேடி வந்து வர்ற வரைக்கும் அந்த பெண் விவாகரத்து வாங்காம இருக்கணுங்கிறது சிக்கல் தான். இதை எப்படி பாக்குறீங்க? சொல்லுங்க. விவாகரத்துக்கு பின்னால் இன்னொரு திருமணம் செய்து கொண்டால் நான் கேள்வி விவாகரத்து வாங்க முடியாத நிலைமையா இருந்தா அவர் பெயரை வைத்து போகட்டும், இன்சியலா வச்சுக்கிட்டு போகட்டும். இல்ல என்னுடைய கேள்வி விவாகரத்து வாங்க முடியாது என்கின்ற போது அவர் திருமணமே செய்து கொள்ள உரிமை இல்லை. அப்ப அதுவும் உரிமை மீறல் தானே, செய்து கொள்ள முடியாது சட்டப்படி. அதுவும் உரிமை மீறல் தானே, சுதந்திரத்தை பாதிக்கின்ற விஷயம். அதுவும் உரிமை மீறல் தானே. அந்த பெண் அந்த அதாவது
கணவன் உயிரோடு இருப்பான், அவன் விவாகரத்தும் தரமாட்டான். அந்த பெண் இளமையிலிருந்து கிளவி ஆகிற வரைக்கும் தனிமையிலே வாழ வேண்டும் என்பது எந்த சமூகத்துல என்ன நீதி? அது அதுதான் கேக்குறேன். அப்ப அதுக்கு நீங்க என்ன தீர்வு சொல்றீங்க? தாயை போற்றுகிறோம் சொல்றாங்க. சட்ட ரீதியாக அந்த மாதிரி நீங்க இப்ப சுட்டிக்காட்டிய விஷயங்களுக்கு கணவன் உயிரோடு இருக்கிறான், விவாகரத்தும் கொடுக்கல, ஒரு குழந்தையும் கொடுத்துட்டு போயிட்டான், எங்க இருக்கிறானே தெரியல, விவாகரத்து வாங்கணும்னு சொன்னா இதற்கு சட்ட ரீதியாக அப்ப இதையும் கூட அந்த ஆணின் அது இருக்குது. இத்தனை ஆண்டு காலங்களுக்கு மேலாக வந்து 2 பேரும் சேர்ந்து வந்து பிரிஞ்சுக்கலாங்கிறது இருக்குது. நான் அதுதான் சொல்றேன். இந்த மாதிரியான அடிப்படை புரிதல், சட்ட ரீதியிலான புரிதல் இல்லாத பெண்களும் இந்த நாட்டில் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பதான் இந்த தீர்ப்பு அவங்களுக்கு பயன்படுது. அப்பதான் இந்த தீர்ப்பு அவங்களுக்கு பயன்படும். கணவனும் விவாகரத்து செய்து கொடுக்க மாட்டான். அதுக்காக இளமையில் அந்த பெண் தனிமையில வாழ வேண்டிய கொடுமை இந்த சமூகத்துல எதற்காக இருக்க வேண்டும்? அப்போது இன்னொருவனுடன் சேர்ந்து வாழுகின்ற போது அதனால் பிறக்கிற குழந்தைக்கு தந்தை பெயரே போடாமல் இருக்கலாம். நிறைவு கருத்தாக பெரிய வாய்ப்பு. நம்ம கிருஷ்ணசாமி போன்றவர்கள் ஒரு சில அச்சத்தை வைக்கிறாங்க. இது வேற ஒரு இடத்துக்கு எடுத்து சொல்லி விட கூடாதுங்கிற அவங்க அச்சத்தை பதிவு செய்யறாங்க. இங்க நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி லிவிங் டுகெதர் போன்ற கலாச்சாரங்கள் எல்லாம் இன்றைக்கு அங்கொன்று இங்கொன்றுமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். இது போன்ற நீதிமன்ற தீர்ப்புகளை தவறாக கூட புரிதலோடு எடுத்துக்கொண்டு அவர்கள் வைக்கக்கூடிய வாதங்களை வலு சேர்ப்பதற்கு இது உதவிவிடும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. லிவிங் டுகெதர் போன்ற கலாச்சாரங்கள் பெருகிவிடக்கூடிய அபாயம் இருப்பதாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய வாதத்தை பற்றி உங்களுடைய பார்வை, நிறைவு கருத்து. திரு ராமகிருஷ்ணன் உங்ககிட்ட தான். அதாவது இந்த தீர்ப்பை தவறாக பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏன்று சொன்னால் இது ஒரு பாதுகாப்பான தீர்ப்பு. இது ஆண்களால் வஞ்சிக்கப்படுகின்ற பெண்களுக்கான பாதுகாப்பான தீர்ப்பு. இன்றைக்கு தாயை போற்றுகிறோம் என்று சொல்கின்றவர்கள் உண்மையிலேயே தமிழக அரசு கடந்த காலங்களே ஒரு உத்தரவு போட்டது. ஒரு குழந்தைக்கு பெயருக்கு பின்னால் தந்தைகளுடைய முன்னெழுத்தோடு தாயினுடைய முன்னெழுத்தும் போடலான்னு ஒரு உத்தரவு போட்டுச்சு. ஆனா தாயை போற்றுகின்ற எத்தனை பேர் இன்றைக்கு கலாச்சாரம் பண்பாடுன்னு சொல்றவங்க எத்தனை பேர் கடைபிடிச்சாங்க? யாருமே இன்றைக்கு தமிழ்நாட்டில் தந்தை பெயர். திரு ராமகிருஷ்ணன், நான் மீண்டும் வர்றேன். நம்ம நிறைவு பகுதி நெருங்கிட்டோம். நிறைவாக நேரத்திற்கு வழி கொடுக்கலாம். நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய 2 நேயர்கள் தொலைபேசி வாயிலாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மிக விரைவாக, சுருக்கமாக, நாகரிகமாக உங்கள் கேள்விகளை முன்வையுங்கள். கேள்வி நேரத்தில் இது நேயர் நேரம். முதல் நேயர், வணக்கம். அஜித் சார், அஜித் சார் அண்ணா. அஜித், விரைவாக கேள்வி. சார், இந்த சுந்தரவல்லி மேடத்துக்கு தான் கேட்கறேன். ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். சுருக்கமாக. ஏன்னா வரதட்சணை கொடுமை சட்டம் வந்து மிஸ்யூஸ், சுப்ரீம் கோர்ட் வந்து மிஸ்யூஸ் பண்ணு சொல்லிச்சு ஓப்பனாவே. லேடிஸ் மிஸ்யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி ஓப்பனா கேட்கறேன், இந்த சட்டத்தை ஏன் லேடிஸ் மிஸ்யூஸ் பண்ண தவறாக பயன்படுத்த மாட்டார்கள் அப்படிங்கிற உங்களுடைய அச்சம். நல்லது, கேள்வியை உள்வாங்கி கொண்டோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். மற்றும் ஒரு நேயர், வணக்கம். வணக்கம், விரைவாக பெயர், கேள்வி. சார், திருநெல்வேலி தச்சநல்லூர் நடராஜன் பேசுறேன். நடராஜன், கேள்வி யாருக்கானது? சுருக்கமாக. சார், இந்த கேள்வி வந்து பெண் உரிமைன்னு பேசுறாங்களே, இந்த பெண்ணு தவறு செய்யறாங்களே, எத்தனை பெண்களால எத்தனை ஆண்கள் நடுரோட்டில் தேவதாசம் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நன்றி 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 நன்றி. தச்சநல்லூர் உங்களுடைய அழைப்பிற்கு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நம்ம வேற ஒரு தளத்துக்கு எடுத்து போலாம்னு நினைச்சா நம்ம நிறைவு கருத்து கொண்டோம். திரு நித்யானந்தம், அடிப்படையில் நான் ஏன் இந்த லிவிங் டுகெதர் இங்கே கொண்டு வந்தேன்னா, திருமணம் ஆகாமல் குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு குழந்தைக்கு தகப்பன் யார் என்று சொல்ல வேண்டாம், ஆவணப்படுத்த வேண்டாம் என்ற ஒரு நடைமுறை கொண்டு வரப்பட்டால், இந்த திருமணமாகாமல் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்றோம், குழந்தையும் கூட பெற்றுக்கிறோம், எங்களுக்கு இருவருக்கும் வந்து மனம் ஒவ்வாத நிலையில் நாங்கள் பிரிஞ்சுக்கிறோம், விவாகரத்தும் வாங்க வேண்டியதில்லை, ஏன்னா திருமணமே செய்யல, பிரிந்து கொள்கிறோம். குழந்தைக்கு தகப்பன் யார் என்று பதிவு செய்ய வேண்டிய தேவையில்லை, தாய் நான் பார்த்துக்கிறேன், நான் மட்டும் பதிவு செஞ்சுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலுக்கு இது வழிவகுக்குமா? அப்படி வழிவகுத்தால் அதை ஆதரிப்பீர்களா? லிவிங் டுகெதர் என்ற கலாச்சாரத்தையே நம்முடைய நாட்டில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏதோ உரிமை என்று பேசக்கூடியவர்கள் வேண்டுமானால் நாம் ஆதரித்து போகலாம், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சமுதாயத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் எல்லா மனிதர்களுமே. யாரை நம்பி நான் இல்லை என்று சொல்பவன் மூடன். சமுதாயத்தை நம்பிதான் ஒரு மனிதன் இருக்கிறான், சமுதாயத்திலே. இந்த வழக்கை பொறுத்த மட்டிலே குழந்தைக்கு உரிமை இருக்கிறது, தகப்பன் யார் என்று அறிந்து கொள்வேன். தகப்பனுக்கு உரிமை இருக்கிறது, என் குழந்தை என்று அறிவிப்பதற்கு அவன் கேட்கும் பொழுது
சொத்து யாருக்கு கொடுக்க வேண்டும், தன்னுடைய மகனுக்கு கொடுக்க வேண்டும் என்று அது தாய் அந்த விரும்பிய தாய்க்கான உரிமை காரணத்தினால் இருக்கிறதாக இந்த வழக்கு நன்றி, இருக்கிறது. நன்றி, நன்றி, இந்த வழக்கிலே இது தொடர்ந்து எல்லோரும் பின்பற்றுவார்கள், இது தவறான அது மாதிரியான ஒரு சூழலுக்கு போக வேண்டாங்கிறீங்க. என்ற பேச்சுக்கே இடம் நன்றி. கிடையாது. மிக சுருக்கமாக நிறைவு கருத்து. இல்ல ஒருத்தர் கேட்டாரு தவறாக இந்த இதை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு. இது வந்து ஒரு பெரிய பெரிய சட்ட திருத்தமோ ஏதோ இல்ல, ஒரு சின்ன தீர்ப்பு தான். அது கூட என்ன அப்படின்னா, தனக்கான குழந்தையை தனக்கான உரிமையை ஒரு அம்மா கோரி இருக்கிறார், இல்ல வேற ஒண்ணுமே இல்ல. அப்ப தன்னுடைய உரிமையை கூட ஒரு குழந்தை மீது ஒரு அம்மா இந்த நாட்டுல பெற முடியாத சூழல்ல இருக்கிறாங்க என்பதற்கான உதாரணமாக தான் இதை நினைப்பாங்க. எனவே இந்த நாட்டு சட்டமும் இந்த நாட்டினுடைய அதிகார மையமும் ஆண்களை சார்ந்ததாக பெண்ணுக்கு பொதுவாக இருக்கிறது நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இந்த தீர்ப்பானது ஏதோ புதிதாக ஏதோ நாம் விளைவிக்க போகிறோம் என்று எதிர்பார்த்தால் அது மிகப்பெரிய தவறு. இது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக வரப்பட்டதே தவிர அந்த பெண்ணை பற்றிய இந்த அளவிற்கு நாம் விமர்சனம் செய்வதற்கு அந்த பெண் அந்த கணவனுடைய பெயரை சொல்ல மறுக்கிறாள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக. எனவே நம்ம இந்த அளவில் நிறைவு செய்யலாம். இந்த இடத்துல யாரும் அந்த பெண்ணை விமர்சனிக்க செய்யல. என்ன கேட்டால் ஓரளவுக்கு விமர்சனம் செஞ்சீங்கன்னா அது நீங்களா தான் இருப்பீங்க. நன்றி. இந்த அளவில் நாம் நிறைவு செய்யலாம். பொதுவாக பெண்களுக்கான ஒரு சூழலும் சமூக பாதுகாப்பு என்பது சட்டத்தை தாண்டி இன்றைக்கும் எந்த அளவிற்கு இருந்து கொண்டிருக்கிறது இந்திய சமூகத்தில் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குள்ளாக்கப்பட வேண்டிய விவகாரமாகத்தான் இருக்கிறது. தந்தை இல்லாத ஒரு குழந்தை வளர்வது என்பதை மிக ஆபத்தான கேள்விக்குரியதாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் தான் நாம் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் உள்ளபடியே நாம் வெட்கப்பட வேண்டியவர்கள். இந்த நிலை மாறும் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் 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 நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. நான் செந்தில். நன்றி.